வணக்கம். வரும்பொழுது என்னோட சாகசங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, முன்னாடி செய்ய பார்க்கலாம். அது எந்த மாதிரி? இதுதான். அதாவது இதை பார்த்து பல மக்கள்கள் மயங்கி போயிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன? நான் பார்ட் டைம்ல ஃப்ரைட் ரைஸ் போடுறேன். பண்ணி ஆன்லைன்ல. அதாவது அவர் யதார்த்தமாக பதார்த்தத்துக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் நம்பியிருக்காங்க. பரவாயில்ல. முதல் கேள்வி எல்லார் மனத்திலும் இருக்குதுயா, நீங்க யாரு? நான் ஒரு ஐயா. ஐயா நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு தொலைக்காட்சி, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட முடியாது. நீங்க அதுக்கு வார்த்தைக்கு விளக்கம் வச்சிருக்கீங்களா? அதாவது புறம் என்றால் வெளியேறுவது, போக்கு என்றால் செல்வது. அதாவது நாடு நாடாக வீதி வீதியாக சென்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதான் எனது பிரதான வேலை. தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த ஜல்சா குமார் இதுக்கான பெயர் காரணம் சொல்ல முடியுமா? ஐயா, நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாளியா. ப்ராஜெக்ட் சைட்ல மணலை ஜலிச்சு கொடுப்பேன். I purify the sand. Because of that, I became to purify this land. Understand? அதாவது ஐயா, நான் மண்ணை ஜலிச்சிட்டு இருக்கும்போது ஜலிச்சாச்சாடான்னு கேட்டாங்க. ஜல்சாச்சா குமாரு, ஜல்சாச்சா குமார். அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது, ஜல்சா குமார். ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் உழைப்பவர்களே அதிகமா ஃபேமஸ் ஆக முடியல. ஒரு மனிதன் ஒரு மணல் ஜலித்து கொடுத்த ஜல்சா குமார் என்பவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா ஃபேமஸ் ஆயிருக்கீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? எங்கய்யா, நான் இருந்த ஒரு சைட்டிலே ஒரு அம்மா என்ன பார்த்து ஒரு பாடல் பாடுறாங்க. சின்ன வீடா வரட்டுமா?